ஏங்க ஒரு ஐசிசி ஈவெண்ட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருதுங்க. ஆனால் அந்த எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாமல் எல்லோரும் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு பரபரப்பும் இல்லை. டீம்ஸுங்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய பிளேயர்கள் இன்ஜுரி ஆகுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இப்போ இங்கிலாந்து, ஒருவேளை நம்ம இங்கிலாந்து சிட்டிசனாக இருந்து இங்கிலாந்துலேருந்து அந்த சேனலை ரன் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்களேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஒரு பிரெண்டன் மேக்லம் உள்ளே வந்து ஒயில்ட் பால் எதுவும் சரியாக நடக்கலை, என்ன இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பரபரப்பாக போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருந்துருப்போம்ல. செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் இப்போ விராட் கோலி உள்ளே வந்தாருன்னா யார் வெளியில் போவா? ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து விராட் கோலி ஒருவேளை ஃபிட்டாக இருந்திருந்தால் நான் 11ல் கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசவும் போகிறோம். யார் ஜெயிக்க போகிறா, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வின் பண்ண போகிறா, இதை சரியாக சொல்கிறவங்களுக்கு இப்போ இல்லை பட் பின் நாட்களில் சரியான வெகுமதிகள் வழங்கப்படும். ஸோ அதனால் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டீம் மேட்சை ஜெயிப்பாங்க, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதான் கோலி உள்ளே வந்தால் அந்த பேட்டரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூளில் கட்டாக்கில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. 2வது ஓடிஐ மேட்சாக இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரீஸை கைப்பற்றிடுவாங்க. அண்ட் இங்கிலாந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க அப்படின்னா 1-1 ஈக்குவல் ஆகும். அண்ட் கிளைமேக்ஸ் 3வது ஓடிஐ மேட்ச்சில் ஸோ தெரிய வரும். சரி, ஓகே. கட்டாக்கோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை இல்லை, நார்த்தில் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பனி ஒரு பிரச்சனையாக இருக்கும். டாஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் டெஃபினட்டாக அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டை க்ரியேட் பண்ணும். காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று டாஸ் ரொம்ப முக்கியம். பிச்சு எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. இங்கே ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரீசெண்டாக இங்கே மேட்சஸ் பெருசாக நடக்கவும் இல்லை. ஒயிட் பால் மேட்சஸோ நீங்கள் ரெட் பால் மேட்சஸோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கே நடக்கலை. பட் 2019, 2017 அப்புறம் 2013 இந்த காலகட்டத்தில் நடந்த ஓடிஐ மேட்ச் எல்லாம் பார்க்கும்பொழுது ரன் ஃபெஸ்ட்டாக தான் இருந்திருக்குது. யுவராஜ் சிங், தோனி ஐ திங்க் 2017 ஞாபகம் இருக்குது. 3 விக்கெட் முதலே போயிடும். வழக்கமாக இந்தியன் டீமுக்கு இப்படி நடக்காது. ஏன்னா தவான், ரோஹித், கோலி பண்ணிடுவாங்க. பட் இந்த தடவை யுவராஜ் சிங், தோனி இங்கே தான் அடிப்பாங்க. 2019 நடந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மாதிரி பெரிய ரன்னை சேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம், சேஸ் பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். 100+ வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசால்ட்டாக கட்டக்கில் 300 அடிக்க முடியுது. பிச்சோட டைமென்ஷன்ஸ் பெரிய கிரவுண்ட் கொடுக்குறாங்க. 72 மீட்டர், 70 மீட்டர் ஸ்கொயர் பவுண்டரிஸும் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸும், லெக் சைடு ஆஃப் சைடில் 68 மீட்ரு. அது பெருசு தான், மீடியம்லாம் கிடையாது. இது கொஞ்சம் பெருசு தான். ஸோ அடுத்ததாக பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரச்சனை கிடையாது. மேபி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க 11 வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக அமோகமாக இருக்குது. ஜாஸ் பட்லர் ஒரு வேளை சரியாக பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஓடி வேர்ல்டு கப் அடி, இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் அடி அப்படின்னா கேப்டன்சி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஜாஸ் பட்லர், பிரெண்டன் மேக்லம் 2 பேர் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு 11 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் ஐயர் சொன்னார் 50 அடிச்சுட்டு. எனக்கு பாருங்கள், நான் 11ஸ்லேயே கிடையாது, விராட் கோலி தான் இருந்திருக்க வேண்டியது. பட் விராட் கோலிக்கு நீ இன்ஜுரிங்கிறதுனால நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொளுத்தி போட்டார். விராட் கோலி இப்போ உள்ளே வருவாரா? அது விராட் கோலி கட்டாக்க ஓடிஐ மேட்ச்சுக்கு ஆட வருவாரா? இன்கேஸ் விராட் கோலி செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் ஆடினால் ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர் யாராவது ஒருத்தவங்க தான் இருக்க முடியும், சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்பர் 4 இந்தியாவுக்காக ஒரு அசட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாகவே இல்லை, 1.5 நாள், ஒரு 3-4 வருஷமாகவே ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருந்தார். அவரோட சர்வீஸையும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் கௌதம் கம்பீர் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப லவ் பண்ணுறாருங்கிறதுனால ஈவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், KL ராகுல் 6க்கு கீழே 7 கொண்டு போயிட்டு அக்ஷர் பட்டேலில் மேலே ப்ரொமோட் பண்ணி ஜெய்ஸ்வாலை ஓப்பன் பண்ணி வைக்கலாம் ரோஹித் சர்மா கூட. கில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டவுன்லேயும் நம்பர் 4 வந்து விராட் கோலியும். ஸோ அந்த மாதிரி போவாங்களோங்கிற தாட்லாம் எனக்கு தோணுச்சு. அது சொல்கிறாங்க, கம்பீர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஈவன் அக்ஷரே சொன்னார், ஸோ நான் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுனால கொஞ்சம் மேலே இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலாட்டா அப்படிங்கிறது டீம் இந்தியா பக்கம் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ விராட் கோலியோட உள்ள என்ட்ரி அப்படிங்கிறது 2 பேரோட இடத்தையும் இப்போ காலி பண்ண போது ஆல்மோஸ்ட் அதில் ஒருத்தவங்க தேருவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டில் நான் இங்கிலாந்து சைடை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இங்கிலாந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே பாருங்கள், செட்டப் பண்ணும்பொழுது அவங்க பவுன்சர்ஸ் ஷார்ட் பால்ஸ் எத்தனை போடுறாங்க, செட் பண்ணும்போது அது எத்தனை பால்ஸ் ரொம்ப சரியாக போடுறோம், அதுக்கடுத்த பால் எந்த அளவுக்கு விக்கெட்டுக்கான பாலாக போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயரும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் பிளான் வைக்கிறீங்க, ஆனால் அதில் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் இன்கன்சிஸ்டன்சி. பவுலர்ஸுகளோட ஷார்ட் பால் லைனிலேருந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. மேபி நாக்கூர் ஒரு பக்கம் பெருசுங்க தான் அவங்கள புல்லாட வச்சு அவுட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு
பட் அது நடக்கவே இல்லை. அது எந்தளவுக்கு ஒயிட் பால் கை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஒரு பக்கம் பேட்டிங் முக்கியமாக பேசணுங்க. ஏன்னா ரக்கட் சால்ட் போன மேட்ச்சில் விட்ட ஸ்டார்ட்டை விட்டாங்க. பட் அதே மாதிரி ஸ்டார்ட் கிடைக்குமான்னு தெரில. பட் ஆக்சுவலி அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவான ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்ககிட்ட தேவை. ரூட்டு உள்ளே வந்திருக்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு மீன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு. அங்கே SA20 ஆனார். பட் இங்கே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே போல வரும்போது அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். பட் அவர் நல்ல ஒரு பேட்டில் ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் பெத்தலும் பட்லரும் 50-50 அடிச்சிருக்காங்கிறதுனால அந்த சீரீஸை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மற்றவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு நல்லா பால் பட்டுச்சு. நான் அதில் படலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார். இப்போ டக்கட்டும் சால்ட்டு த்ரோ பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ அக்ஷர் பட்டேலோட பாலில் பட்லர் விக்கெட் எப்படி விட்டார். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக, கொஞ்சம் ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக அவர் ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் தான் விழுந்தார். ராணா கிட்ட விக்கெட் விட்டாங்க. ஆக்சுவலி விக்கெட்டுக்கான பாலா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் மிக்ஸ்அப் பண்ணி போட்டார். ஸோ இதெல்லாமே பார்த்து ஆடணும். ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியல. தெரியுது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா டீம் கோஆர்டினேஷனாக விளையாடல, டீம் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவு தெரியுது. இது ஒரு பக்கம். இங்கிலாந்து சைடு பொறுத்த வரைக்கும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சரியானதாக எனக்கு படலை. இன்னொன்று குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் மேட்ச் போட்டார். இப்போ செகண்ட் மேட்ச் கம்ஃபர்டபுளாக இருப்பார், நல்லா போடுவார், தூக்கி வீசுவார். ஸோ அப்போது அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ். ஸோ ஜடேஜா வாடுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ அக்ஷரையும் ஸோ குல்தீப் யாதவ், ஸோ ஒரு ட்ரியோ பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக இங்கிலாந்து யோசிக்கணும். பாகிஸ்தான்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் வரும். நம்ம ஒருவேளை செமிஃபைனலிஸ்ட்டாக ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறோம். யூஏலேயும் நம்மளுக்கு இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வரும் அப்படிங்கிறதெல்லாமே யோசிச்சு ப்ரிகாஷனாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போங்க இங்கிலாந்து எந்தளவுக்கு ஃபைட் பண்ணி மேலே வராங்கன்னு. இன்னொரு பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஜெய்ஸ்வாலை பெஞ்ச் பண்ணுவேன். ஆமாம், நான் ஜெய்ஸ்வாலை பெஞ்ச் பண்ணுவேன். கில்லு, ரோஹித் ஆடிட்டு கோலி 1 ஸ்ரேயாஸ் இப்போ பழைய நிலைமைக்கு தான். ஸோ எனக்கு புரியுது ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து. ஆனால் ஆல்ரெடி இந்த சீனியர்ஸ் இருக்காங்க, நல்லா தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஜூனியர் பையன் வெயிட் பண்ணுறது எந்த மாதிரி தப்பும் கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே, வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். ரோஹித்தோட ஃபார்ம், விராட் கோலியோட ஃபார்ம், அதாவது கில்லு உள்ளே மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே வந்துட்டார். இப்படி என்ன பண்ணுறது ரோஹித் சர்மா, விராட் கோலி கிட்டத்தட்ட கிரிக்கெட் கரியரில் ரீசெண்டாக எடுக்கும்போது அவங்ககிட்ட பெரிய நம்பர்ஸ் வரவும் இல்லை. ஸோ புல்லுக்கு போனாலும் அவுட் ஆகிறாரு, டிஃபென்ஸுக்கு போனாலும் ரோஹித் அவுட் ஆகிறாரு. விராட் கோலி இந்த இடம் ஓவர் சைட் ஆஃப் பால் ஸ்டெம் போடுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் லெக்ஸில் ஒரு ஃப்ளிக் அடிக்கிற மாதிரி போடுவாங்க, இல்லை ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி குத்தி ஏற்றின மாதிரி ஸோ போடுறதுக்கும் ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஓடி சீரிஸ், அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச் தான். இப்போது இந்த ஓடி சீரீஸ்லேருந்து அப்படியே கிடைக்கக்கூடிய அந்த 2 மேட்ச்சில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த சீரீஸை வின் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் ரோஹித் கோலிக்கிட்ட இருந்து எவ்வளோ ரன்கள் வருதுன்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி விராட் கோலி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி, ரோஹித் பொறுத்த வரைக்கும் சும்மா அடிதடி தான். 2 பேரும் திரும்பி வருவாங்களாங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சந்தோஷமாக இருப்பாங்க. ஹர்ஷித் ராணா நல்லா பவுலிங் பண்ணுறாரு, ஜடேஜா நல்லா பவுலிங் பண்ணுறாரு, குல்தீப் யாதவ், ஷமி 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவும் அதை பண்ணுறாரு. மேலே பேட்டிங்கில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல் 3 பேர் 50 அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இந்தியன் டீம் வந்து அணுகுவாங்க. எந்த விதமான ப்ரெஷரும் ஆல்மோஸ்ட் இருக்காது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னா ஷமி இன்ஜுரிக்கு அப்புறம் வந்துட்டார், போடுறாரு. குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்துட்டார், போடுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷமிலாம் இன்ஜுரியிலேருந்து சரியாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மெட்லேயும் டெபியூ பண்ண வச்சு, எஸ்பெஷலி ஓடிஎல் இப்போ உடனே டெபியூ பண்ண வச்சு, ஓகேப்பா நம்மளுக்கு பும்ரா இல்லைனாலும் நம்மக்கிட்ட ஒரு ஹர்திக் பாண்டியா, ஷமி அண்ட் இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணா இவங்களை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஸோ கேப்டன் அண்ட் கோச் பார்ப்போம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கட்டக் பெரிய பவுண்ட்ரி அண்ட் குயிக்கான அவுட்ஃபீல்டு இருக்கும்போது இதில் ஓடி எடுக்கிறது ஒரு கில்லு ஓடி எடுத்துருவார். ஐ திங்க் ஸ்ரேயாஸ் ஐயர் கூட ஓகே தான். பட் பார்ப்போம் அண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து தான் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். வின்னிங் பர்சன்டேஜில் வந்து நான் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 51% இந்தியா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நான் 49 மார்க் தரேன். என்ன பண்ணுறாங்க, பவுன்ஸ் பேக் ஆகி வராங்களா, ப்ரொஃபஷனல் நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததான் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன். ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேட்டிங்கில் நான் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ரூட், டக்கெட். என் டக்கெட் எனக்கு எல்லா மேட்ச்லையும் நான் மேக்ஸிமம் எடுக்கிறேன், நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து வரும் 100 அதாவது 90 பாலில் 100 ரன் வரும். ஸோ அந்த அளவுக்கு டக்கெட் கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்டர், பேட்டிங்கில் சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜோ ரூட் பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் அதில் ரஷீத், குல்தீப் யாதவ், ஆர்ச்சர்.
நான் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பாலாக யூஸ் பண்ணிக்கிறேன். மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் அட்டாக்கோடவே போக போகிறேன். தேவைப்பட்ட இடையில ரூட் இன் கேஸ் பவுலிங் போகிறாருன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ வரும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். டன் ஓகே, இதுதான் என்னோட டீமு. பார்த்து எடுங்க, பார்த்து விளையாடுங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துருக்கிறேன். எது ரன் ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் பேட்டிங்லையும் பவுலிங்லையும் ஈக்குவலாக தான் எடுத்துருக்கிறீங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ ஃபார்மேட் ஜடேஜாவை நீங்கள் யோசிக்காமல் செய்யலாம். கேப்டனோ வைஸ் கேப்டனோ. ஸோ ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டன் உங்களுக்கு பட்லர் தோணாலோ ஹர்திக் பாண்டியா தோணாலோ நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்குவாங்க. ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. ரெண்டாவது ஓடிஐ மேட்ச்லையும் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். மறக்காம கீழே நம்ம என்ன சொன்ன மாதிரி யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா, யார் இந்த மேட்ச் ஜெயிப்பா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க சொல்லிட்டு. அண்ட் சீரியஸ் இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை ஒன்றுக்கு ஒன்று இங்கிலாந்து நிலுவையில் வைப்பாங்களா பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு, ஐபிஎல் பாப்பியா?